சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அம்மா, உனக்கு இடுப்பு பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது? நடந்து வா. இப்போ வந்ததுக்கு வழியாக இருக்கா, மந்தன் இருக்கா? வழி இல்லை. இந்த கொண்டையை அள்ளி போடு, நல்லா அள்ளி போடு. வேற யார் வீட்டுக்காரரா? நீங்கள் யாரு? தெரியாது. சரி, அப்படி இதுமா அவங்கள்ட்ட கொடுத்தா அதான் கேட்டேன். சரி சரி, அதே வீட்டாளான்னு கேட்டேன். இல்லை, உங்கள் வீட்டால் இன்னொரு ஆள் யாரும் வந்தாலும் யாரு? சரி, இன்னொரு அம்மா யாரும் இடுப்புக்கு வந்துச்சு? அதுவும் வீட்டால் தானே? சரி, இந்த மாதிரி நீ கொண்டை அடி போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்? இப்போ மறுபடியும் தொடு. நான் உனக்கு வந்து கட்டுக்கட்டினா இல்லை வர்ம கலையை மட்டும் பண்ணி உனைய தொட வச்சுனா? கட்டி உனைய சௌரியம் பண்ணனா இல்லை வர்ம கலை மட்டும் பண்ணி சரி பண்ணனா? வர்ம கலை பண்ணனா பண்ணலையா? அதுக்கப்புறம் உனக்கு கை தூக்கம் வந்துச்சா? என்ன வந்துச்சு? கை ரெண்டையும் மேலே தூக்கு. இந்த மாதிரி நல்லா உயர்மத்துக்கு எவ்வளோ ஆச்சு? எந்த ஊர் நீங்க? விருதாளம்னா அது எங்க? சரிம்மா, கீழே விடுங்க. அதுக்கு இனிமேல் தோள்படையை கட்டு தேவையில்லை. அடுத்து வரல இடுப்புக்கு தேவைன்னா இடுப்புக்கு பார்த்துக்கலாம், நான் முனங்காலுக்கு பார்த்துக்கலாம். நல்லா 2 நேரம் மூலிகை மரம் தேய்ச்சிட்டு நான் சொன்ன டயத்துக்கு வாங்க. ஐயா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, இந்த 10 இருக்குது, அங்கே இங்கே மூஞ்சியெல்லாம் இந்த காலெல்லாம் 10 இருக்குது, தடிப்பு திரிப்பாக இருக்குது, அப்படியே கையெல்லாம் வீங்கியிருக்கு, கால் வீங்கியிருக்கு, முனங்கால் வீங்கியிருக்கு, முனங்கால்லாம் நீர் மாதிரி இருக்குது, அதச்சி போய் யானைத்தோட மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க. ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டு திருப்பி வரையில் வலி இருந்தால் டோக்கனை புக் பண்ணி கட்டுங்க. இல்லையா அதே மருந்தை வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு வாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், வந்த சோறில் கட்டுவோங்கிறாலாம் அது செட் ஆகாது. நல்லா ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இலக்கம் கொடுத்தனா கட்டினா உங்களுக்கு 1 ஓட்டோ 2 ஓட்டோ அதை அந்த அம்மாவுக்கு வந்தோன்னா கையை தூக்கிருச்சு. உங்கள் கண்ணுக்கு மாடி தான் வந்துச்சு. வர்ம கலையை பண்ணிவிட்டா 2 கையும் தூக்கிருச்சு. இந்த வர்ம கலைக்கு ஏதாவது காசு வாங்கினா? இதுதான் கணக்கு. அது மாதிரி நான் நினச்சா அந்த 2 கட்டும் கட்டிட்டு காசை வாங்கலாம். அந்த அம்மா கட்ட சொன்னிச்சு, அம்மா உனக்கு கட்டு தேவை, நீ இடுப்புக்கு பார்த்துருக்க, எல்லாத்துக்கும் போட்டோன்னா உனக்கு மூச்சு விட முடியாது. அதனால் இதை பாரு, உன் கையை நான் கொண்டே அள்ளிப்பட வைக்கிறோம்னா அள்ளிப்பட வச்சுட்டு இடுப்புக்கு மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதனால் எங்கள் தெய்வம் என்ன சொல்லுதோ அதை தெரிஞ்சுக்குவான். அதனால தான் இந்த நீதி நேர்மையா இந்த எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கியா? என்னம்மா நீங்கள்? ஒசூர். நீங்கள்? நீங்களா? நீங்களாம்மா? தருமபுரி. அங்கிட்டு பெங்களூர்லாம் இருக்குது. நீங்கள் இருந்திருப்பா? காரைக்குடி. அன்னைக்கு இந்த எப்படி இருக்குது? நீங்கள் வேறு இடத்துல கட்டி வந்தானே ஃபஸ்ட்டு இந்த மூட்டு இந்த தோள்பட்டிங்க கையை மிளதுக்கு அப்படி எட்டி தொடு. நீ தானே சிங்கப்பூர் போகிறாரு? நான் ஒரு 10-15 நாளில் போயிடலாமா? எப்படி இருக்கு இப்போ வழி? பார்த்து ஒழுங்கா வச்சுங்க. ஏன்னா மொழி நீ ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன், பார்த்து வச்சுக்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. சீக்கிரம் ஒழுங்காக வச்சுட்டுனா ஓடி போயிடுவேன். சொல்கிறீம்மா? வராரு அண்ணே, வாண்ணே. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அப்படின்னு உள்ள வந்துருங்க. எந்த ஊர்ண்ணே? ஆர்த்தம்பளை. இந்த காலில் என்ன பிரச்சனை இருந்துச்சு? காலில் அடிபட்டது, வேறு இடத்துல கட்டு கட்டினா. இல்லை, இதுக்கு முன்னாடி வெளியில் பார்த்தீங்களா? வெளியில் பார்த்தோம். இடத்த சொல்ல வேண்டாம். அங்கே எத்தனை கட்டு போட்டிருந்தியா? 5 கட்டு சாமி. 5 கட்டு. நீங்கள் வரையில் எப்படி முத வந்தீங்க? ரொம்ப வீங்கி போய் கால் நடக்க முடியாமல் குச்சி ஸ்டிக்கு ஊனி வந்தீங்க. ஆமாம். இப்போ இது எத்தனை கட்டு? 3ஆவது கட்டு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் நான் போட மறந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு வந்ததுக்கு? இப்போ வந்ததுக்கு இன்னும் ஒரு வாட்டி வாங்க, அடுத்த வாட்டி வரல நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி ஆகும். என்னப்பா வேணும் அவரு? தம்பி. எப்படி இருக்கு இப்போ வந்ததுக்கு? பரவாயில்ல, 3 மாதம் வந்தாரு. இங்கே வந்ததுலேருந்து பரவாயில்ல. கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, இன்னும் ஒரு வாட்டி வாங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. ஐயா, என் உயிர் மகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, முட்டி தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, மேலோட்டமான வலிகள், வீக்கம், இந்த நரம்பு சுருண்டு இருக்குது, வாதமாக இருக்குது, எல்லாருமே மூலிகை மருந்து வாங்கி தேங்க. இந்த நாள்பட்ட பிரச்சனைகள் தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி தேவைன்னா வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம், டோக்கனை புக் பண்ணிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி இங்கே இந்த பழைய பெண்டிங் கேஸ் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பாவம் காத்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மட்டும் அவங்களுக்கு பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு திங்கக்கிழமை லீவு, விடுமுறை, ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் நான் திங்கக்கிழமை அன்றைக்கி நாளைக்கு யாரும் வந்துட வேண்டாம். மூலிகை மருந்து வாங்க வர்றதா இருந்தால் நீங்கள் வீட்டில் நீங்கள் இங்கே தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். மற்றபடி வைத்தியம் பார்க்கணும், கட்டணுங்கிறாலே திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து டோக்கனை புக் பண்ணி எப்படின்னு பார்த்து அதுக்கு தக்கன கட்டிக்கோங்க. அதனால் நாளைக்கு யாரும் வந்துட வேண்டாம். மூலிகை மருந்து வாங்குற கணக்கில் நீங்கள் வர்றபடியும் வந்துக்கலாம். சரியா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி என் உயிர் நண்பர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு 50 கமெண்ட் வருது, இல்லை ஒரு 100 கமெண்ட் வருதுன்னு வச்சுங்க. அந்த ஒரு 2 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா,
இங்கே வந்து வைத்தியம் பார்க்க வந்துட்டு அவங்களால பார்க்க முடியாது, இல்லை திரும்பி போயிருப்பாங்க. அந்த ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக கமாண்ட் விடுறது. அந்த தப்பாக கமாண்ட் விடுறவளை மட்டும் நான் யாருன்னு செக் பண்ணி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து பிளாக் பண்ணிடுறேன். ஏன் நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஆள் இருக்கிறது வேஸ்ட்டு. அவர் பார்க்க முடியலைங்கிறக்காண்டி நம்மளை தப்பாக கமாண்ட் விடுறால இந்த ஃபேஸ்புக்கில் நான் வச்சுக்க மாட்டேன் யாராக இருந்தாலுமே. ஏன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. நான் எல்லா கமாண்டையும் செக் பண்ணி பார்ப்பேன். என்னை யாருமே தப்பாக கமாண்ட் விட மாட்டாங்க. 100 பேரில் ஒரு 2 பேர் போடுவேன். அதுவும் அவன் வீட்டு ஆளுகளா அவன் ஆளுகளா அந்த மாதிரி ஆளுகளாக போடுவாங்க. ஒன்று இல்லை வைத்தியம் பார்க்க வந்தான் இவரை பார்க்க முடியல, இவர்கிட்ட டோக்கன் கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் போடுறது. இவரை மாதிரி ஆள்லாம் நான் ஏன் பிளாக் பண்ணுறேன்னா, என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அருகதை இல்லை. அதே மாதிரி மக்கள் என்ன சேவை பண்ணுறீங்க அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதே அவங்களால முடியாது. சும்மா பேசாமல் இருந்தாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், பாண்டி என்ன பண்ணுறாரு, மக்களை எத்தனை பேரை காப்பாற்றுறாரு, என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தப்பாக கமாண்ட் போட்டு உங்களுடைய ஐடியா என்னை பிளாக் பண்ண வச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்லுங்க என் உயிர் நண்பர்களே. நண்பர்கள் செய்ய மாட்டா, பிடிக்காத ஆள் மட்டும்தான் செய்யும். உண்மையா பொய்யா? உண்மைதான் சார், நீங்க உண்மை. உண்மையா பொய்யாயா? உண்மைதான். உண்மையா பொய்யா? சரி, தயவு செய்து நாளைக்கு யாரும் வந்துட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வாங்க. நாளைக்கு மூலிகை மருந்து வாங்குறாலும் வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி.